Wow, kids, it was a fantastic performance. ஸ்ரீ, நமது தமிழ்நாட்டின் முதல் விடுதலை போராட்ட வீராங்கனை யார் என்று தெரியுமா உனக்கு? தெரியவில்லையே. தமிழ்நாட்டின் சிவகங்கை பகுதியின் ராணி, அவரே நம் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள். இப்பொழுது நம் தமிழ்நாட்டின் வீரமங்கை வேலுநாச்சியாரின் நாடகத்தை கண்டு கழிப்போம் வாருங்கள். நம் நாட்டின் சுதந்திரத்திற்காக கண்ணீரும் செந்நீரும் சிந்தி பாடுபட்டோர் பலர். அதில் ஆண்களுக்கு இணையாகவும் பெண்ணுக்குரிய அங்கீகாரம் மறுக்கப்பட்ட காலகட்டத்தில் வீரத்தின் வித்தாக பெண்ணினத்தின் அடையாளமாக ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய முதல் பெண்மணி சிவகங்கையின் பேரரசி வீரமங்கை வேலுநாச்சியார். புனரி நீராடி முளரி தோல் கொடுத்து களரி வதம் செய்ய வந்தாளோ, வளரி படையாவும் சிதறி ஓட செய்தாளோ என்ற வரிகளுக்கு உரிமையானவர் நம் தமிழ் மண்ணின் வீரமங்கை வேலுநாச்சியார். அவரின் வீர சாகசத்தை இப்பொழுது நாம் காண்போம் வாருங்கள். காட்சி 1. எனது அவையை அலங்கரிக்கும் அமைச்சர் பெரு மக்களுக்கு வணக்கம். அனைவரும் அமருங்கள். நாட்டு நடப்புகளை நன்றாக கவனித்து வருகிறீர்களா? தங்கள் செங்கோல் ஆட்சியின் கீழ் வாழும் மக்களுக்கு ஏது குறை மன்னா? மக்கள் மட்டுமின்றி மண்ணில் வாழும் அனைத்து உயிர்களும் மகிழ்ச்சியுடன் உள்ளனர் மன்னா. இதை கேட்கும் போது மனம் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நிலை நீடிக்கவே நான் விரும்புகிறேன். அரசியாரே, ஆனால் என்ன அமைச்சரே, ஏதாவது பிரச்சனையா? ஆமாம் அரசியாரே, இந்த ஆற்காட்டு நவாப் தான் தன் ஆட்சியின் கீழ் இருக்கும் நாடுகளை அந்த ஆங்கில அரசுக்கு தாரை வார்த்து கொண்டுள்ளான். ராமநாதபுர சமஸ்தானம் கூட ஆங்கில ஆட்சியின் கீழ் வந்துள்ளது அரசியாரே. வணங்குகிறேன் அரசே. வாழ்கனின் புகழ். உங்களை காண ஆங்கில தளபதி பான்சோர் வந்துள்ளார். அவரை வரச் சொல். செல்லுங்கள், அரசர் அழைக்கிறார். வந்தாரை வாழ வைக்கும் எங்கள் தமிழ் குலம் உங்களை வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அமருங்கள். Hey Mr. Spencer, I came here to collect tax. Your country Shivagangai is under our rule. புரியவில்லையே, சற்று தமிழில் தெளிவாக கூறுங்கள். What a pity, you don't know English? Mind your words, Mr. Bansor. English is just a language, not a knowledge. You must learn this first. ആലോചിച്ച് സംസാരിക്കും മിസ്റ്റർ ബാൻസോർ. എങ്ങനെ ഭാഷ പഠിച്ച് അറിയോ? മനസ്സിലായോ? ఇది మలయాళం. మాట్లాడుదాంద్రే ఆలోచించి మాట్లాడు మిస్టర్ బాన్సోర్. మా భాషని నేర్చుకొని మాట్లాడు. అర్థమైందా? ఇది తెలుగు. எங்கள் அரசுக்கு தமிழ் மட்டுமல்ல, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், உருது என பல மொழிகள் தெரியும். வெறும் ஆங்கிலத்தை மட்டும் வைத்துக் கொண்டு அழைத்துக் கொள்கிறாய். I appreciate your talent. ஆனால் நான் இங்கே வந்ததை கப்பம் கலெக்ட் பண்ண. ஒழுங்காக கப்பம் கொடு, இல்லை என்றால் படை வரும். என்ன கப்பமா மடையா? உதிர் ஆறு ஓடினாலும் சரி, உயிரே போனாலும் சரி, கப்பம் கட்ட முடியாது. கோவில் கட்டி, கோபுரம் கட்டி, சாவடி கட்டி, சத்திரம் கட்டி ஆண்ட குலம் எங்கள் தமிழ் குலம். எங்கிருந்தோ வந்த உனக்கு கப்பம் கட்டி வாழாது எங்கள் தமிழ் குலம். எங்களை மதித்து கப்பம் கட்டிவில்லை எனில் எங்கள் பீரங்கி குண்டுகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். என்ன காலனையே காலால் எட்டி உதைக்கும் எங்களை உமது பீரங்கிகள் என்ன செய்யும்? மானம் பெரிதன வாழும் எம் குலம், அதை அறிந்து கொள்ளடா நாடோடி பரங்கியே. உழைக்கும் கரங்கள் எமது, வியர்வை எமது, ரத்தம் எமது, ஓடும் நதியும் எமது, வயலும் வாய்க்காலும் எமது. கப்பம் எதற்கடா உனக்கு? I warn you, சீக்கிரமாக கப்பம் கட்டுங்கள். Get lost. காட்சி 2. அரச பெருந்தகைக்கும் சிவகங்கை சீமை வேலுநாச்சியாருக்கும் வணக்கம். ஓலை வந்துள்ளது. அமைச்சரே, அதை படியுங்கள்.
ஆங்கில தளபதி பான்சோரிடம் இருந்து கப்பம் கட்டுவது தொடர்பாக சமாதான பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு வந்துள்ளது அரசியாரே. அதுவும் நாளை அதிகாலை நேரத்தில். அதற்கு பிறகு அவருக்கு வேறு முக்கிய பணிகள் இருக்கிறதாம். இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது. அது சிவகங்கை சீமையை சின்ன பின்னமாக்க போடப்பட்ட சதி என்று தோன்கிறது. ஆங்கிலேயரும் ஆற்காட்டு நவாபும் தனியாக சந்தித்ததாக செய்தி அறிந்தேன். எதற்கும் நாம் சிந்தித்தே செயல்பட வேண்டும். நேருக்கு நேர் வாளெடுக்க தெரியாத கோழைகள் நம்மை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறார்கள். நீங்கள் உத்தரவு கொடுத்தால் அவர்கள் தலையை உங்கள் காலடியில் சமர்ப்பிக்கிறேன். மருது சகோதரர்களை கோபம் கொள்ள வேண்டாம். நீங்கள் சிவகங்கைக்கு மதில் சுவராக இருக்கும் வரை எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. நான் அதிகாலை காளையார் கோயிலுக்கு வழிபாட்டுக்கு சென்று வருகிறேன். நீங்கள் இருவரும் அரசியாருடன் பேச்சுவார்த்தைக்கு சென்று வாருங்கள். குட் மார்னிங். காட்சி 3. குட் மார்னிங். ஓலை அனுப்பி எங்களை வரவழைத்த நோக்கத்தை முதலில் கூறு. ஆற்காட்டு நவாபிடம் இருந்து கப்பம் கட்டும் உரிமையை நாங்கள் வாங்கிவிட்டோம். ஆனால் நீங்கள் தான் இன்னும் கட்டவில்லை. எங்கள் உயிரினும் மேலான தாய் மண்ணிற்கு நாங்களே கப்பம் கட்டுவதா? அது கனவிலும் நடக்காது. வரி வேண்டுமா? வரி ஒரு பறி கூட கிடையாது. வணிகம் செய்ய வந்த நீங்கள் எங்களை அடக்கி அரசால நினைப்பதா? உன் எண்ணம் நிறைவேறாது. தானமாக கேட்டால் தரணி அனைத்தையும் கொடுத்து விடுவோம். வரியாக கேட்டால் குண்டுமணி அளவு கூட கொடுக்க மாட்டோம். உடம்பில் கடைசி சொட்டு செங்குருதி இருக்கும் வரை பிழைக்க வந்த உங்களுக்கு அடிமையாக இருக்க மாட்டோம். பேச்சு பேசாமல் கப்பம் கட்டிவிட்டால் அனைவரும் உயிரோடு இருக்கலாம். கப்பம் கட்டிவிட்டு எங்களிடம் சமாதான உடன்படிக்கை செய்யுங்கள். சமாதானம், உடன்படிக்கை, பணிந்து போவது, இவற்றையெல்லாம் யாரிடம் சொல்ல வந்தாய்? நான் எனது வாளை எடுத்தாலே இந்த வையம் நடுங்குமடா. இந்த வேலுநாச்சியாரிடமே கேட்கிறாய் சமாதானம்? உன் கூட்டாளிகள் துப்பாக்கி தோட்டாக்கள் வெடித்து கிளப்பும் முன்னே என் வேகம் மிகுந்த வீரவாள் உன் உயிரை குடித்து சமாதானம் அடையும். போருக்கு பின்னால் ஓடி வந்து என் காலடியில் வந்து சமாதான உடன்படிக்கை செய்து கொள். வருகிறேன். காளையர் கோவிலுக்கு சென்ற முத்துவடகநாதரை பானசோர் திட்டப்படி ஆங்கில படையினர் மறைத்து நின்று துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார். காட்சி 4. ஐயகோ, வைரத்தாளி என் கழுத்தில் மாட்டிய என் தெய்வமே! கோவிலுக்கு வந்த உங்களை இக்கையவர்கள் சூழ்ச்சியால் கொன்றுவிட்டனரே. அரசன் இல்லாத நாடு ஆண்டவர் இல்லாத ஆலயம் போல் அல்லவா இருக்கும். படையெடுத்து பகை முடிந்து என் தாய்மண்ணை மீட்டெடுப்பேன். வெள்ளையர்களின் பிணக்கு வழியில் நின்று வெறியாட்டம் போடுவேன். தடைகள் பல வந்தாலும் ஓய மாட்டேன். என் மாங்கல்யம் என்று எதிரியின் குருதியில் இணைகிறதோ அன்றே என் மாங்கல்யம் என் உடலை விட்டு பிரியும். சிவகங்கையை மீட்டெடுப்பதே என் சபதம். அரசியாரே, இப்போது நம் தலைமறைவாவது மிகவும் அவசியம். சிவகங்கையை மீட்டெடுக்கும் சபதம் நிறைவேற இப்போது நம் பாதுகாப்பான இடத்திற்கு செல்வோம். சின்ன மருது, நீங்கள் வடபகுதிக்கு சென்று கருவிகளை திரட்டுங்கள். பெரிய மருது, நீங்கள் தென்பகுதி காடுகளில் வீரர்களுக்கு பயிற்சி அளியுங்கள். ஆகட்டும் அரசியாரே. அமைச்சர் தாண்டவராயரே, நான் விருப்பாட்சி கோட்டைக்கு செல்கிறேன். நம் சிவகங்கை முழுவதும் வெள்ளையனின் படியில் இருக்கிறது. வெள்ளையன்களின் கவனம் முழுவதும் நம் நாட்டு ஆண்களின் மீதே இருக்கும். அதனால் வீரம் மிகுந்த தமிழ் பெண்கள் அவங்களுக்கு சந்தேகம் வராத வகையில் ஒருத்தர் பின் ஒருத்தராக விருப்பாட்சி கோட்டைக்கு அனுப்பி வைத்துள்ளேன். நான் அவர்களுக்கு பயிற்சி அளித்து முதலில் பெண் போராளிகளை உருவாக்கிறேன். அடுத்த கட்ட நடவடிக்கையை பின்னாளில் விவாதிப்போம். இப்போது அனைவரும் இங்கிருந்து செல்வோம். அப்படியே ஆகட்டும் அரசியாரே. வெகுநேரம் வெள்ளையர்களின் கண்ணில் படாமல் குதிரையில் பயணித்த வேலுநாச்சியார் கொல்லன்குடி காட்டுப்பகுதிக்கு சென்றதும் மயங்கி கீழே விழுந்தார். அதன் பிறகு காட்சி 5. ஐயோ, யாரோ மயங்கி விழுந்துள்ளார். அம்மா, அம்மா, கொஞ்சம் நீர் அருந்துங்கள். யாரம்மா நீங்கள்? வழி தவறி வந்து விட்டீர்களா? என் பெயர் உடையாள். நான் மாடு மேய்க்கும் பெண். சற்று பொறுங்கள் அம்மா, உண்ண உணவு கொண்டு வருகிறேன். நாடே நம் கையில் விட்டு போகும் நிலையில் உள்ளது.
இந்நிலையில் எனக்கு உணவு அவசியமில்லை, குடிக்க தண்ணீர் மட்டும் தாருங்கள். இதோ தண்ணீர் பருகுங்கள் அம்மா. பார்ப்பதற்கு நாங்கள் கும்பிடும் குலதெய்வம் போல் இருக்கிறார்கள். யாரம்மா நீங்கள்? என்ன, என்னை அனைவரும் வேலுநாச்சியார் என்று அழைப்பர். அம்மா, எங்கள் மகாராணி வேலு நாச்சியாரா நீங்கள்? உங்களை இந்த கோலத்தில் நான் காண வேண்டும். என்ன கொடுமை இது? உடையாள், நம் நாடு அந்நியனின் அகோரப்பிடியில் சிக்கி தவிக்கிறது. சுதந்திர கனலை சுடர்விட்டு எரியச் செய்யவே நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். பரங்கியரின் படைகள் நாலா பக்கமும் என்னை தேடுகின்றன. தக்க தருணத்தில் என் தாகம் தீர்த்து உன்னை இத்தரணியில் என் உயிர் உள்ளவரை மறக்க மாட்டேன். விதி இருந்தால் மீண்டும் சந்திப்போம். பரங்கியன் என்னை கேட்டால் பார்க்கவில்லை என்று கூறிவிடு. ஏய் பெண்ணே, இவ்வழியில் யாரனும் சென்றார்களா? நீ பார்த்தாயா? ஆமாம், என் மண்ணின் நடமாடும் தெய்வத்தை, எங்கள் மகாராணியை பார்த்தேன். அங்கே பார்த்தாயா? சொல்ல முடியாது. இப்போது உண்மையை சொல்கிறாயா? இல்லை என்றால் உன் கைகளை வெட்டட்டுமா? என் தெய்வத்தை காட்டிக் கொடுக்க முடியாது. உன்னால் முடிந்ததை செய். Hey man, cut her hand. கரங்களை மட்டுமல்ல, என் உயிரையும் இந்த உன்னத பூமிக்கு காணிக்கையாக கடமைப்பட்டுள்ளேன். இவளை கொன்று விடுங்கள். உடையாள் தன் உயிரையும் துறந்தாள். உடையாளின் நினைவாக வேலு நாச்சியார் தன் உருவாக்கிய பெண் போர்ப்படைக்கு உடையாள் படை என்று பெயர் வைத்தாள். ஆங்கிலேயரை வெற்றி பெற வேலு நாச்சியார் திண்டுக்கல் கோட்டைக்கு வந்த ஹைதர் அலியின் உதவியை நாடினார். காட்சி 6. நீங்கள் யார்? எங்கிருந்து வந்துள்ளீர்கள்? நாங்கள் சிவகங்கையிலிருந்து வந்திருக்கிறோம். மன்னர் ஹைதர் அலியை காண வேண்டும். சற்று பொறுங்கள், உத்தரவு பெற்று வருகிறேன். சலாம் அலைக்கும் நவாப். உங்களை காண சிவகங்கையிலிருந்து 3 வந்துள்ளனர். அவர்களை வரச் சொல். செல்லுங்கள், அரசர் வர சொல்கிறார். சலாம் அலைக்கும் நவாப். அலேக்கும் சலாம். வாருங்கள், அமருங்கள். நீங்கள் என்னிடம் உதவி கேட்டு அனுப்பிய கடிதம் வந்து சேர்ந்தது. வேலுநாச்சியார் வருவதாக தகவல் வந்ததே, அவர் வரவில்லையா? வணக்கம் மைசூர் சிங்கமே. எங்கள் நாட்டை அபகரித்து ஆங்கிலேயரை வெற்றி கொள்ள வேண்டும். அதற்கு தங்களது ஆதரவும் படைப்பலமும் ஆயுத பலமும் வேண்டும் மன்னா. சகோதரி, உனக்கு வேண்டிய அனைத்து உதவிகளும் இங்கு கிடைக்கும். நீங்கள் கேட்டபடி நவீன ஆயுதங்களையும் 5000 படை வீரர்களையும் உங்களுக்கு தருகிறேன். மிக்க நன்றி. இந்த நம்பிக்கை, இந்த பலம் போதும். ஆங்கிலேயரை வெற்றி பெற போர் வியூகம் அமைத்தல். காட்சி 7. வணக்கம் அரசியாரே. வாக்குயிலி, என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய்? ஆங்கிலேயனின் படைக்கருவிகள் வைத்துள்ள இடம் தெரிந்துவிட்டது அரசியாரே. அப்படியா? எங்கே? நமது ராஜராஜேஸ்வரி ஆலயத்தின் பின்னால் உள்ள ஆயுத கிடங்கில் தான் வைத்துள்ளனர் அரசியாரே. அதை முதலில் நாம் சூறையாட வேண்டும். எதிரியின் ஆயுதங்களை அளிக்கும் பொறுப்பினை நான் ஏற்றுக்கொள்கிறேன். வணக்கம் அரசியாரே. எங்களுக்கு உதவுவதற்காக ஹைதர் அலி 2000 துப்பாக்கிகள் மற்றும் 12 பீரங்கிகளோடு 5000 குதிரைப்படை வீரர்களை அனுப்பி வைத்துள்ளார். அருமை அருமை. இதுதான் சரியான சமயம். போர் வியூகம் அமைப்போம். வருகின்ற விஜயதசமி அன்று ராஜராஜேஸ்வரி தெய்வத்தை பெண்கள் மட்டும் வணங்குவதற்காக சிவகங்கை கோட்டை கதவுகள் திறக்கப்படும். அப்போது என் தலைமையில் இருக்கும் உடையாள் படை பெண்கள் கோவிலுக்குள் செல்வது போன்று மாறுவேடம் பூண்டு சென்று தாக்குதலை தொடங்கட்டும். அவர்கள் தாக்குதலை தொடங்கியதும் ஆண்கள் படைப்பிரிவினரும் கோட்டைக்குள் நுழைந்து தாக்கட்டும். குயிலி, நீயும் கோவிலுக்குள் சென்று ஆயுத கிடங்கை கைப்பற்று. அப்படியே ஆகட்டும் அரசியாரே. குயிலி மிகவும் தைரியமான திட்டத்தோடு ராஜராஜேஸ்வரி கோவிலுக்கு சென்றார். அனைவரும் உங்கள் அகல் விளக்குகளில் உள்ள எண்ணெயை என் மீது ஊற்றுங்கள். நான் என்னை கொளுத்திக் கொண்டு ஆயுத கிடங்கிற்குள் விழுந்து அவற்றை அழித்து விடுகிறேன். அதன் பின்னர் நம் சிவகங்கையை மீட்டெடுப்பது எளிதாகிவிடும்.
தாயே, சற்று பொறுத்தருளுங்கள். வேறு ஏதேனும் வழி இருக்கா என்று சற்று சிந்திப்போம். சிந்திப்பதற்கு இப்பொழுது நேரமில்லை. இதுவே சரியான முடிவு. ஆகட்டும், ஊற்றுங்கள் எண்ணெயை என் மீது. ஆயுத கிடங்கை குயிலி அழித்த செய்தி வேலு நாச்சியாரை வந்து சேர மிகுந்த படைகளுடன் சிவகங்கை கோட்டையின் நுழைவாயிலை அடைகிறார் வேலு நாச்சியார். போர் நடைபெறும். வேண்டாம், என்னை விட்டு விடுங்கள். எழுதி தருகிறேன். தமிழ் மக்களின் வீரமும் மதிநுட்பமும் பெண்களின் துணிச்சலும் தைரியமும் தெரியாமல் தவறிழைத்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். குயிலி தம் உயிரை தந்து நம் நாட்டை மீட்டு கொடுத்திருக்கிறார். அவரது துணிவிற்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலை வணங்குகின்றேன். இம்மண்ணிற்காக உயிர் தந்த அனைத்து வீரர்களுக்கும் வீர வணக்கம்.